அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஷிபா காயின் வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேஜர் சப்போர்ட்டை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. நிச்சயமாக அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். எல்லோரும் வந்து ஹோல்டிங் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த ட்ரேட் பண்ண போகும்போது ஒரு ஸ்டாக்கை வந்து நாம் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் என்கிறத தெரிஞ்சு நாம் ட்ரேட் பண்ணாலே நிச்சயமாக வந்து லாஸை வந்து தவிர்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்குடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3 இதை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதோடைய பிவோட் பாயிண்ட்டையும் நாம் வந்து கால்குலேஷன் பண்ணிடணும். அந்த பிவோட் பாயிண்ட் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணுங்கிறத ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து நாம் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒரு என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா அது சப்போர்ட் 1ல் இருக்குதா, சப்போர்ட் 2ல் இருக்குதா, சப்போர்ட் 3ல் இருக்குதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதேமாரி நம்ம ஒரு செல் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ட் 1ல் இருக்குதா, ரெசிஸ்டன்ட் 2ல் இருக்குதா, ரெசிஸ்டன்ட் 3ல் இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் பை பண்ணால் அதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து மேஜர் சப்போர்ட்டில் போடக்கூடாது, மேஜர் சப்போர்ட்டை விடைக்கும் கீழே போடணும். இது வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணாக்கி ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து செல் பண்ணோம்னா அந்த ஸ்டாப் லாஸை வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போடணும். எல்லாருமே வந்து ஸ்டாப் லாஸை ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டில் தான் போடுவாங்க. நம்ம வந்து அதை போடக்கூடாது, அப்படியே அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதனால் வந்து அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்து வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இதோடைய பிவோட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. பிவோட் பாயிண்ட்னாலே எஸ்டர்டே நடக்கக்கூடிய லோ, ஹை, க்ளோஸ் இதோடைய ஆவரேஜ் தான் பிவோட் பாயிண்ட்டு. அதுக்குடைய ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் பண்ணாலே அது அப் ட்ரெண்ட் ஆகும். இந்த அதோடைய ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3 இருக்கும். நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் 2லேயே மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர்றது நல்லது. ட்ரேடர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோல்டிங் வச்சுருக்கவங்க நம்ம ரெசிஸ்டன்ட் 3 வரைக்கும் வெயிட் பண்ணிச்சிக்கலாம். அதோடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டுக்கும் கீழே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இதில் ஒரு பையிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் 1க்கு கீழே இருக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல பை பண்ணோம்னா அதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் 2க்கு கீழே இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு கீழே தான் இருக்கணும். செல் பண்ணால் அந்த லெவலுக்கு மேலே இருக்கணும். ஏன் அப்படின்னா கரெக்டாக அந்த லெவலில் போட்டால் எல்லாருமே அதைத்தான் செய்வாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி டவுன் ட்ரெண்டில் உடைய ஒரு ஸ்டாக்குக்கு இது மாதிரி பிவோட் பாயிண்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து நாம் வந்து என்ட்ரி கொடுக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் போடணும். இந்த ரெசிஸ்டன்ட் 2க்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தா நமக்கு இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து என்றைக்குமே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து நல்லா படிச்சுக்கணும். பிவோட் பாயிண்ட்டையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை தெரிஞ்சால் ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலாம். பிவோட் பாயிண்ட் பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். பிவோட் பாயிண்ட் வந்து நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ், அதாவது ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் டிவைடட் பை 3. இது வந்து எஸ்டர்டே இன்னைக்குள்ள பிவோட் பாயிண்ட் பார்க்கணுன்னா எஸ்டர்டே கேண்டிலை பார்த்தா போதும். இதெல்லாம் ஒரு டே கேண்டில் தான். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 1 கால்குலேஷன் பண்ணுறதுக்கு 2 இன்ட்டு பிவோட் பாயிண்ட் மைனஸ் லோ. ரெசிஸ்டன்ட் 2 வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பிவோட் பாயிண்ட் ப்ளஸ் ஹை மைனஸ் லோ. இதில் வந்து எஸ்டர்டே உள்ள கேண்டிலை நாம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதே கால்குலேஷனில் ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3 வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 இதை வந்து நாம் இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சி நாம் வந்து எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டு நம்முடைய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் 2, சப்போர்ட் 2 இது ரெண்டும் முக்கியமான பாயிண்டாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். ரெசிஸ்டன்ட் 3 வரைக்கும் போகணுன்னு ட்ரேடர்ஸ் வந்து விரும்பக்கூடாது.
இப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணுறோம். பிவோட் பாயிண்ட் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் 1 வந்து ரீச் ஆகும், அடுத்து ரெசிஸ்டன்ட் 2, அடுத்தது ரெசிஸ்டன்ட் 3. இது மாதிரி இதுக்கு கீழே சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 இருக்கும். ஒரு ஸ்டாக்கு டவுனில் போச்சுன்னா இந்த சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல நாம் வந்து ட்ரேடர்ஸ் வந்து சப்போர்ட் 2ல் வெளியே வர்றது நல்லது. அதேமாரி ஸ்டாக் பையிங்கில் போச்சுன்னா R1, R2, R3 வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதில் ஒவ்வொரு லெவலும் அதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி வந்து நாம் இந்த ஸ்டாக்கை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணால் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் 2, சப்போர்ட் 2 இந்த ரெண்டுமே நமக்கு போதும். இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ட் 3, ரெசிஸ்டன்ட் 4லாம் வந்து இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்மளோட ட்ரேடர்ஸாக இருந்தால் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இது மாதிரி நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 இதை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாம் வந்து பையிங் போனால் பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம், இல்லை சப்போர்ட்டில் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட் 2 வந்துட்டுனாலே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல டச் ஆகிட்டு ரிவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல செல்லிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல்லிங் போட்டால் ரெசிஸ்டன்ட் 3க்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். இப்படி ஒவ்வொரு லெவலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் என்றைக்குமே போடக்கூடாது. அதுக்கு மேலே இல்லைன்னா அதுக்கு கீழே வந்து நாம் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். அது இப்போ நம்ம ஷிபா காயினில் எப்படிங்கிறத ஒரு ட்ரையல் காட்டுறேன், வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது investor.comல நம்ம ஷிபா காயினை வந்து டே 1 சார்ட்டில் பார்க்கலாம். இதில் ஏற்கனவே ஒரு 3 சப்போர்ட் இருக்குது. இது வந்து சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து சப்போர்ட் 3. மேஜர் சப்போர்ட் வந்து சப்போர்ட் 1ல் இருக்குது. இந்த சப்போர்ட் 1 பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக டவுனில் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டவுனில் வந்தாலும் இந்த பொலிஞ்சர் பேண்டோடைய விளிம்புக்கு வருது. அது எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நாம் பை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல நாம் பையிங் கொடுத்தா இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த மேஜர் சப்போர்ட்டில் நம்ம போட்டோம்னா எல்லாருமே இதை தான் செய்வாங்க. அது பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை போடுறோம். ட்ரேடர்ஸ் தான் இதை கவனிக்கணும். ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து லாங் ஹோல்டிங் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து இப்படி இதை வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து பேஸ் பண்ணோம். 00005800 ரீச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் இதில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரெசிஸ்டண்ட் வரும். அதுக்கு அடுத்தல வந்து இதுக்கு மேலே போகும். இப்போ இதை எப்படி இது சப்போர்ட் அவ்வளோமே நமக்கு பார்த்தாலே தெரியுது. இது வந்து ட்ரிபிள் பாட்டம். இந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா, இதில் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கங்க. இதில் கலர் வந்து ரெட் கலர் நான் கொடுத்துருக்கேன். இதில் இது ஒரு பென்சில் படம் போட்டிருக்குல்ல, இந்த பென்சில் படத்தை நம்ம கிளிக் பண்ணால் கண்டினியூவாக அந்த ட்ராயிங் டூல்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அப்பில் இருந்து சப்போர்ட்டுக்கு ஒரு லைன் கொடுக்குறேன். அதிலிருந்து ஒரு லோயர் கையை வந்து வரைகிறேன். திருப்பியும் அதிலேருந்து ஒரு லோக்கு லைன் கொடுக்குறேன். அதுக்கு லோயர் கையை வந்து கொடுக்குறேன். மீண்டும் அதில் வந்து லோயர் லோக்கு வந்து கொடுக்குறேன். இதுதான் ட்ரிபிள் பாட்டம் லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்கு. இது வந்திருக்கு. இது வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக போகணும். இதுதான் ட்ரிபிள் பாட்டம். இந்த டெக்னிக்கலை வந்து இதில் நம்ம எப்படி செயல்படுதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் ரூல்ஸு. நம்முடைய ஷிபா காயின் எந்த லெவலில் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டோம்னா இது வந்து ஸ்டாப் லாஸாக நாம் வந்து வச்சுக்கலாம். நம்முடைய ப்ராஃபிட் புக்கிங் இதிலே வச்சுக்கலாம். லாங்கில் ஹோல்டு வச்சுருக்கவங்க இதை எதுவுமே பண்ணாதுங்க. ட்ரேடர்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இதே மெத்தடை எல்லா ஸ்டாக்லேயும் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இது ரிவர்ஸில் திரும்பணும் அப்படின்னா, எதை கிராஸ் பண்ணால் ரிவர்ஸை திரும்ப அப்படின்னா பிரேக், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி கேண்டில் போனால் நிச்சயமாக அது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஷிபா காயின் என்ன லெவலில் வர்றாங்கிறத நாம் வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் ரெசிஸ்டன்ஸ் இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும், நம்ம இந்த இடத்துல எப்படி எக்ஸிட் ஆகணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணோம். அந்த டூல்ஸை வந்து மேலிருந்து கீழே டவுனில் வரைவோம். மேலிருந்து கீழே இதில் வந்துச்சுன்னா
நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம கோல்டன் ரேஷியோ வந்து 0.618. இந்த இடத்துல நமக்கு டார்கெட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 50% ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகக்கூடியது 0.5 வந்து எக்ஸிட் ஆகணும். இந்த லெவலை பார்த்தா கரெக்டாக தெரியும் எல்லாத்துக்கும். இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த வந்து இந்த லெவல் வரும், அதுக்கடுத்த இந்த லெவல் வரும், அதுக்கடுத்த வந்து மிக உயரத்துக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க.